வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ், நமது தமிழ்நாட்டின் 10 முன்னணி தொழிலதிபர்கள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த பட்டியலில் 10வது இடத்தை பிடித்திருப்பவர் கௌரவ் குமார். இவர் ஃபின்டெக் மற்றும் யூபியின் முன்னோடியாக திகழ்கிறார். இவர் நிதி தொழில்நுட்பம் துறையை கையில் எடுத்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் முன்பு கிரெட் அவென்யூ என்று அழைக்கப்பட்ட யூபி நிறுவனத்தின் நிறுவனராக செயல்படுகிறார். இந்தியாவில் பெரு நிறுவனங்கள் கடன் பெறுவதில் உள்ள சிக்கல்களை தீர்க்க கடன் கொடுப்பவர்களையும் வாங்குபவர்களையும் இணைக்கும் ஒரு தளத்தை உருவாக்கினார். கார்ப்பரேட் கடன்களுக்கான அமேசான் என்று வர்ணிக்கப்படுகிறது. சமீபத்தில் தனது சொந்த பணத்தையே ரூபாய் 250 கோடிக்கு மேல் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்து தனது தொழிலின் மீது தனக்கு இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த பட்டியலில் 9வதாக CK ரங்கநாதன். இவர் சாஷே மற்றும் கவின் கேர் நிறுவனத்தின் புரட்சியாளராக செயல்படுகிறார். இவர் நுகர்வோர் பொருட்கள் துறையை தேர்ந்தெடுத்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சவால் விடுத்து சாமானிய மக்களும் ஷாம்பு பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்கியவர் CK ரங்கநாதன். இவரது பெயரில் விற்கப்படும் ஷிக் ஷாம்பு பாட்டில்களில் விற்கப்பட்ட ஷாம்புவை ஏழை மக்களும் வாங்கக்கூடிய வகையில் சிறிய பாக்கெட்டுகளில் அடைத்து ₹1 விற்றார். இந்த யுக்தியே சந்தையை புரட்டி போட்டது. பிறகு பெரிய நிறுவனங்களும் இவரை பின்பற்ற தொடங்கின. தனது தந்தை சின்னி கிருஷ்ணனின் நினைவாக புதுமையான சிறு தொழில் முனைவோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சின்னி கிருஷ்ணன் இன்னோவேஷன் விருதுகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்த பட்டியலில் 8வது இடத்தை பிடித்திருப்பவர் கிரிஷ் மாத்ருபூதம். இவர் ஃப்ரெஷ்வொர்க்கர்ஸ் மென்பொருள் சேவையின் தலைவராக செயல்படுகிறார். ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அமெரிக்காவின் நாஸ்டாக் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட முடியும் என்று நிரூபித்தவர் கிரிஷ் மாத்ருபூதம். ஜோஹோ நிறுவனத்தில் வேலை பார்த்த இவர் 2010இல் ஃப்ரெஷ்வொர்க்கர்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். பெரிய நிறுவனங்களை குறிவைக்காமல் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான மென்பொருளை எளிமையான முறையில் வழங்கினார். 2021இல் இவரது நிறுவனம் அமெரிக்க பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு $1 பில்லியன் அதிகமான நிதியை திரட்டியது. சாஷ் பூமி என்ற அமைப்பின் மூலம் மற்ற தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டுகிறார். மேலும் கால்பந்து விளையாட்டின் மீது உள்ள ஆர்வத்தால் FC மெட்ராஸ் என்ற கால்பந்து அகாடமியை தொடங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு பயிற்சியளித்து வருகிறார். 7வதாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர் KP ராமசாமி. KPR மில் எனும் கொங்கு மண்டலத்தின் ஜவுளி திலகமாக செயல்பட்டு வருகிறார். இவரது சொத்து மதிப்பு $2.3 பில்லியன். இவர் தேர்ந்தெடுத்த துறை ஜவுளி மற்றும் சர்க்கரை. விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று திருப்பூரின் அடையாளமாக திகழும் KPR மில்ஸ் நிறுவனத்தின் தலைவர். பருத்தியிலிருந்து நூல் நூற்பது முதல் துணி நெய்வது, சாயம் ஏற்றுவது, ஆடையாக தைப்பது வரை ஒரே இடத்தில் செய்யும் வசதியை இவர் உருவாக்கியுள்ளார். இவரது நிறுவனத்தில் சுமார் 30,000 பேர் பணிபுரிகிறார்கள். இதில் 90%க்கும் அதிகமானவர்கள் கிராமப்புற பெண்கள். வேலைக்கு வரும் பெண்களுக்கு தங்குமிடங்கள் கொடுத்து அவர்கள் வேலை செய்து கொண்டே உயர்கல்வியை படிக்கவும் உதவுகிறார். படித்து கொண்டே சம்பாதிக்கலாம் என்கிற இவரது திட்டம் ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது. இந்த பட்டியலில் 6வது இடத்தை பிடித்திருப்பவர் RG சந்திரமோகன். இவர் ஹட்சன் அக்ரோ என்ற நிறுவனத்தை தொடங்கி வெண்மை புரட்சியாளராக திகழ்ந்து வருகிறார். இவரது சொத்து மதிப்பு $2.1 பில்லியன். இவர் தேர்ந்தெடுத்த துறை பால் பொருட்கள், அதாவது டைரி துறை. வெறும் $13,000 முதலீட்டில் ஐஸ்கிரீம் விற்க தொடங்கி இன்று இந்தியாவில் மிகப்பெரிய தனியார் பால் நிறுவனமாக ஹட்சன் அக்ரோவை உருவாக்கியவர். 1970களில் அருண் ஐஸ்கிரீமை தொடங்கினார். அக்காலத்தில் ஐஸ்கிரீம் என்பது நகரங்களில் மட்டுமே கிடைக்கும் பொருளாக இருந்தது. ஆனால் குளிரூட்டப்பட்ட வண்டிகள் மூலம் கிராமப்புறங்களுக்கும் ஐஸ்கிரீமை கொண்டு சென்று சந்தையை விரிவுபடுத்தினார். சுமார் 4 லட்சம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பாலை கொள்முதல் செய்கிறார். விவசாயிகளுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தி அவர்களின் நம்பிக்கையை வென்றார். ஆரோக்கியா பால் மற்றும் இபாக்கோ ஆகியவை இவரது பிராண்டுகள் தான். இந்த பட்டியலில் 5வதாக கலாநிதி மாறன். சன் குரூப் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஊடக பேரரசராக திகழ்கிறார். இவரது சொத்து மதிப்பு $3.1 பில்லியன். இவர் தேர்ந்தெடுத்த துறை ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு. மும்பை மற்றும் டெல்லியை மையப்படுத்திய இந்திய ஊடகத்துறையில் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் கலாநிதி மாறன்.
1993இல் சன் டிவியை தொடங்கிய இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் கால்பதித்தார். இவர் சன் பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் பல்வேறு படம் தயாரிப்பது, அதை ஒளிபரப்புவதற்கு டிவி சேனல்கள் மூலம் வீடுகளுக்கே கொண்டு சென்று சன் டைரக்ட், டிடிஎச், சுமங்கலி, கேபிள் என இந்த சினிமா மற்றும் ஊடகத்துறையின் ஒவ்வொரு சங்கிலி தொடரையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் ஐபிஎல், முன்பு ஸ்பைஸ் ஜெட் என்கிற விமான நிறுவனம் என துணிச்சலான முதலீடுகளை செய்தார். இவரது நிறுவனங்கள் அதிக லாப வரம்புக்கு பெயர் பெற்றவை. இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருப்பவர் மல்லிகா சீனிவாசன். இவர் டிராக்டரின் ராணியாக திகழும் டஃபே என்கிற நிறுவனத்தை தொடங்கினார். இவர் தேர்ந்தெடுத்த துறை விவசாய இயந்திரங்கள் துறை. ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் கனரக இயந்திர தயாரிப்பு துறையில் ஒரு பெண்ணாக சாதித்து காட்டியவர் மல்லிகா சீனிவாசன். 2005இல் தன்னை விட பெரிய நிறுவனமான ஐஷர் மோட்டார்ஸின் டிராக்டர் பிரிவை விலைக்கு வாங்கியது இவரது துணிச்சலான நடவடிக்கையாகும். இதன் மூலம் டஃபே நிறுவனம் உலகில் 3வது பெரிய டிராக்டர் தயாரிப்பு நிறுவனமாக உயர்ந்துள்ளது. சிறு விவசாயிகளால் டிராக்டர்கள் வாங்க முடியாது என்பதை உணர்ந்து ஜே-ஃபார்ம் சர்வீசஸ் என்கிற செயலி மூலம் வாடகைக்கு டிராக்டர் கிடைக்கும் வசதியை ஏற்படுத்தினார். அதாவது ஊபர் ஃபார் டிராக்டர்ஸ். இது தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க உதவியது. இந்த பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருப்பவர் வேணு சீனிவாசன். இவர் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்துறையின் காவலராக திகழ்கிறார். இவரது சொத்து மதிப்பு $5.65 பில்லியன். இவர் தேர்ந்தெடுத்த துறை ஆட்டோமொபைல்ஸ். 100 ஆண்டுகள் பழமையான டிவிஎஸ் குழுமத்தின் வாரிசான வேணு சீனிவாசன் அக்குழுமத்தை நவீனப்படுத்தி உலக அரங்கிற்கு எடுத்து சென்றவர். 2001இல் சுசுகி நிறுவனத்துடன் கூட்டணி முறிந்தபோது டிவிஎஸ் நிறுவனம் சரியும் என பலர் நினைத்தார்கள். ஆனால் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் டிவிஎஸ் விக்டர் என்ற பைக்கை உருவாக்கி சரித்திரம் படைத்தார். ஜப்பானிய தரக்கட்டுப்பாடு முறைகளான TQM, அதாவது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் முறையை தனது நிறுவனத்தில் கடுமையாக அமல்படுத்தினார். இதன் விளைவாக உலகில் மிக உயரிய டெமிங் விருது பெற்ற உலகில் முதல் இருசக்கர வாகன நிறுவனம் என்ற பெருமையை டிவிஎஸ் பெற்றது. இவரது சீனிவாசன் சர்வீசஸ் ட்ரஸ்ட் SST மூலம் சுமார் 5000 கிராமங்களில் சமூக மேம்பாட்டு பணிகளை செய்து வருகிறார். வெறுமனே பணம் கொடுக்காமல் கிராம மக்களே தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் வகையில் அவர்களை தயார்படுத்துவதே இவர்களின் பணி. இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்திருப்பவர் ஸ்ரீதர் வேம்பு. ஜோஹோ கார்ப்பரேஷன் என்கிற நிறுவனத்தை தொடங்கி கிராமப்புற புரட்சியாளராக திகழ்கிறார். இவரது சொத்து மதிப்பு $3.2 பில்லியன் முதல் $5 பில்லியன் வரை இருக்கலாம். இவர் தேர்ந்தெடுத்த துறை சாப்ட்வேர். சிலிகான் வேலியில்தான் மென்பொருள் நிறுவனங்களை உருவாக்க முடியும் என்கிற விதியை உடைத்தெறிந்தவர் ஸ்ரீதர் வேம்பு. வெளியிலிருந்து முதலீடு எதையும் பெறாமல் முழுக்க தனது சொந்த லாபத்திலேயே ஜோஹோ நிறுவனத்தை கட்டி எழுப்பினார். கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களுக்கு போட்டியாக 55க்கும் மேற்பட்ட செயலிகளை ஜோஹோ உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து தனது தலைமையகத்தை தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள மத்தளம்பாறை என்கிற கிராமத்திற்கு மாற்றினார். கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சியளித்து உலகத்தரம் வாய்ந்த மென்பொருளை உருவாக்க முடியும் என நிரூபித்தார். இது டிரான்ஸ்நேஷனல் லோக்கலிசம், அதாவது உள்ளூர் வேர்கள் உலகளாவிய வணிகம் என்று அழைக்கப்படுகிறது. கல்லூரி பட்டம் திறமைக்கு அளவுகோல் இல்லை என்று நம்புபவர் இவர். ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் மூலம் +2 முடித்த மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பயிற்சியளிக்கிறார். இன்று ஜோஹோவின் ஊழியர்களில் சுமார் 15% அதிகமானோர் இந்த பள்ளியில் படித்து வந்தவர்களே. இந்த பட்டியலில் முதலாவதாக சிவ நாடார் நவீன கணினி யுகத்தின் சிற்பியாக அழைக்கப்படுகிறார். இவர் HCL டெக்னாலஜிஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்கி நவீன கணினி யுகத்தின் சிற்பியாக திகழ்ந்து வருகிறார். இவரது சொத்து மதிப்பு சுமார் $33.7 பில்லியன். இவர் தேர்ந்தெடுத்த துறை தகவல் தொழில்நுட்பத்துறை. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூளைப்பொழி என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்த சிவநாடார் இன்று இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் மட்டுமல்ல, இந்திய IT துறையில் முன்னோடியாகவும் திகழ்ந்து வருகிறார். கோயம்புத்தூரில் PSG கல்லூரியில் படித்த இவர் 1976இல் டெல்லியில் ஒரு சிறிய அறையில் தனது சக நண்பர்களுடன் இணைந்து இந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட், அதாவது HCL நிறுவனத்தை தொடங்கினார். ஆப்பிள் நிறுவனம் உருவான
அதே காலகட்டத்தில் இவரும் 8-பிட் மைக்ரோ கம்ப்யூட்டரை அதாவது HCL 8C உருவாக்கினார் என்பது பலரும் அறியாத தகவல்தான். வன்பொருள் துறையில் சீன மற்றும் தைவான் நாடுகளின் ஆதிக்கத்தை உணர்ந்த இவர் மென்பொருள் சேவை துறைக்கு மாறினார். அதிலும் குறிப்பாக ரிமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அதாவது RIM எனும் துறையில் HCLஐ உலகின் முன்னணி நிறுவனமாக மாற்றினார். வணிகத்தை தாண்டி கல்வியின் மீது இவருக்கு தீராத பற்று உண்டு. சென்னையில் SSN பொறியியல் கல்லூரியை நிறுவி திறமையான கிராமப்புற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி வருகிறார். இவரது வித்யா ஞான் பள்ளிகள் வடமாநில கிராமப்புற ஏழை மாணவர்களை தலைவர்களாக உருவாக்கும் பணியை செய்து வருகின்றன. இப்பொழுது சென்னையின் சிவநாடார் பல்கலைக்கழகத்தை நிறுவி உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி கல்வியை வழங்கி வருகிறார். இந்த பட்டியலில் நாம் பார்த்த தமிழ்நாட்டின் சிறந்த 10 தொழிலதிபர்களை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.